இரவு பதுளை வந்து சேரக்க இரவு 8:30 போச்சு. வெளியில பயங்கர மழை. ட்ரெயினுக்கு இருந்தே ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். வெளியில வந்து ஆட்டோ ஒன்று பிடிச்சு கொண்டு போற வழியிலே கொத்தரட்டியா கட்டிட்டு ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். பதுல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஹோட்டல் இருக்கு. ஒரு இரவுக்கு 5400 ரூபாய். உண்மையாவே ஒரு திறமான ஹோட்டல் இந்த விலைக்கு. 3வது மாடியில ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று இருக்குது. நீங்க சிம்பிளா ஏதாவது சமைச்சு கூட சாப்பிடலாம். அந்த இயற்கையை அந்த மலையை பார்த்து கொண்டு அப்படியே இருந்து சாப்பிடறதுக்கு நல்ல செட்டப் ஒன்று செய்து வச்சிருக்கணும். காலை வணக்கம். இது 4வது நாள். மாவட்டம் பதுல. இரவு முழுக்க கடும் மழை, அதோட பெரிய இடி முழக்கம். 2 மணிக்கு பிறகு ரூம்ல கரண்ட் இல்ல. விடி ஒளம்பி அந்த தம்பிட்ட கேட்டா அவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. புதுசா இன்னொரு ரூமை தான் கரண்ட் உள்ளதா. இந்த ஹோட்டல் அமைவிடம், அதோட அந்த முதலாளி சேவை என்று சொல்லி இந்த விலைக்கு இந்த இடத்துல இந்த ஹோட்டல் வந்து ஒரு நல்ல தெரிவு. பதுளையில நான் வந்தது 2 விஷயத்துக்காண்டி. ஒன்று வந்து நமுனுகுல மலைத்தொடர், அடுத்தது வந்து துகிந்த நீர்வீழ்ச்சி. மிஸ்டர் பத்திரன் அவர் தான் இந்த விடுதியின் உரிமையாளர். அவர் சொன்னார் இந்த காலநிலையில அந்த மலை உச்சியின் மேல் ஏறுறது வந்து சாத்தியமில்லை, அதுவும் தனியா போக முடியாது என்று. நான் அந்த பிளானையே கைவிட்டுட்டேன். அடுத்த பிளான் வந்து துகிந்த நீர்வீழ்ச்சி. ஓட்டோ ஒன்றை பிடிச்சு கொண்டு 1000 ரூபாய் கேட்டார் ரசாக் நானா. பதுளையில நிப்பாட்டி டவுனையும் ஒருக்கா சுத்தி பார்த்துட்டு அப்படியே நான் போனது வந்து அந்த துகிந்த நீர்வீழ்ச்சிக்கு. பதுளை டவுன்ல இருந்து இந்த துகிந்த நீர்வீழ்ச்சிக்கு நீங்க போய்க்க இந்த நமனுகுல மலைத்தொடரை பார்த்து ரசிச்சு கொண்டே போகலாம். இவர் தான் ரசாக் நானா. இந்த துகிந்த நீர்வீழ்ச்சி அனுபவம் அது வேற ரகம். அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி.